எவன்டா அவன் எல்லைக்கு படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னது? நான் எல்லைக்கு படத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். நேற்று தான் படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான ஃப்ளாஸும் இல்லை. ஆனால் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு ஏன் இந்த எல்லைக்கு படத்தை பிடிக்க மாட்டேதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. நான் பார்த்த வரைக்கும் படம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவ மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபை நம்ம பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் பிரதீப் ரங்கநாதனோட படம் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. இது எஸ்.ஜே. சூர்யாவோட படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யான் பிரதீப் ரங்கநாதன் 2 பேருமே போட்டி போட்டு வேற லெவலில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது உனக்கு கரெக்ட்லாடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டாக தான் இருக்கும். விக்கி செம்மையாக வேலை வாங்கியிருக்காங்க. எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கான்செப்ட் புதுசாக இருக்குது. எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் தப்பு பண்ணது என்னென்னா எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. படம் ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன செய்கிறாங்களோ எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன வரும் நம்ம மைண்டை யோசிக்காமல் அடுத்து இது தாண்டா வரப்போகுதுன்றதை நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேவே சூப்பராக இருக்குது. எடிட்டிங் வைஸ் சூப்பராகவே இருக்குது. அந்த கேமரா ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வீடியோவோட குவாலிட்டி, அந்த ஃபிலிமோட குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. கலர் கிரேடிங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்துக்கு போகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? கடல் தாண்டி போகும் காதலி அந்த பாட்டை நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேட்டேன். இப்போ அந்த பாட்டை நான் தேட்டரில் போய் கேட்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் வருதில்ல, அந்த ஓஜி ஃபீல் வருதில்ல, அது செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த படத்துக்கு போனேன். பண்ண தெரிஞ்ச அந்த பிரபஞ்சத்துக்கு அதையும் பண்ண தெரியும். படம் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். யோகி பாபுவோட ஆக்டிங், அந்த கவுண்டர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனை. கான்செப்டே சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணோம். நிறைய டேலாக் ஒரே டேக்கில் எடுத்திருப்பாங்க மாதிரி தான் இருக்குது. சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம சீமான் அண்ணன் நல்லாவே ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு சில சீனில் வந்தாலும் அவர் நல்லாவே ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். உலகம் அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட கேரக்டர் சூப்பராகவே இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப ஓவராக இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் சட்டிலாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல கேரக்டரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப், குறிப்பாக அந்த ஆப்பை வச்சு தான் இந்த படமே மூவ் ஆகுது. இந்த ஆப் இந்த ஜென்ரேஷனில், அதாவது 2025 வந்தால் எப்படி இருக்குன்றது எனக்கு மைண்டில் கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு. 2040 இந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. 2025 ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது. யாரை பார்த்தாலும் ஃபோனு கைமா தான் திரிகிறாங்க. ஆனால் ரோட்டில் போகும்போது கூட ஃபோனு தான். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் ஆகுன்றது என்னோட ஒப்பீனியன். ஹலோ, திஸ் இஸ் வைட் பாஸ்டிங். நம்ம லைக்கோட வாய்ஸ். சரி, ஓகே, நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கற்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க guys.